ராமேஸ்வரம் பழுதடைந்த கரடு முரடான சாலை, பக்தர்கள் கடும் அவதி. ராமேஸ்வரம் திருக்கோவில் கீழ்வாசல் சன்னதி திருப்பகுதியில் கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலை கடந்த 15 நாட்களாக பழுதடைந்த நிலையில் உள்ளது. அக்கினி தீர்த்த கடற்கரையிலிருந்து கோவிலுக்கு செல்லும் சாலை நன்றாக இருந்தது. ஆனால் புதிய கட்டுமான பணிகளுக்காக சாலை அகற்றப்பட்டு கற்கள் மட்டும் விட்ட நிலையில் பக்தர்கள் செல்ல பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். புதிய சாலை அமைக்கும் பணிகள் இதுவரை தொடங்காதது குறித்து மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்து மக்கள் கூறியது: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதான பாதை இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாளுக்கு முன்னாடி திடீர்னு இரவோட இரவாக இந்த உள்ள கல்லுகளையெல்லாம் பேர்த்து இதில் உள்ள மண்ணையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு சரி உடனடியாக சாலை எதுவும் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 நாளாக எந்த வித வேலையும் செய்யலை. இதில் உள்ள மண்ணுகளும் கல்லும் எதுக்கோ பிரேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு ஏதோ ப்ரைவேட் கட்டடம் கட்டுறதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால அள்ளி கொண்டு போய் அவங்க அர்ஜென்ட்டாக இருக்கிறனால இந்த பாதையை உடச்சி அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு இதை அப்படியே போட்டு வச்சா என்ன அர்த்தம்? இது 15 நாளைக்கு முன்னாடி உடச்சி போட்டு வயசான பக்தர்கள் எல்லாம் செருப்புலாம் போகும்போது கல் குத்தி நிறைய பேர் கீழே விழுந்து ரத்தக்காயம் சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. நாங்கள் இந்த மழை காலனால சரி வேகமாக ரோடை போட்டுருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் ரோடை போடுறதுக்கான எந்த ஏற்பாடுமே இது வரைக்கும் செய்யலை. உடனடியாக இதை அரசு தலையிட்டு இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.